பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் டெல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கர்நாடகா ஒரு செக் வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து விஜய் அவர்கள் எப்படி தப்பிக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ விஜய்க்கு தமிழ்நாட்டில் பல சட்ட சிக்கல்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் டெல்லியில இருந்தும் கர்நாடகாவில இருந்தும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இரண்டு விஷயம் ரொம்ப மெயினான விஷயம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிகளை கொடுத்துருக்குறாங்க டெல்லி பாஜகவும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற தோழமை கட்சியான காங்கிரஸும் சரி. எந்த விஷயத்துல இவர் வகையா மாட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயத்திலிருந்து எப்படி விஜய் வெளியே வர போறாரு, அவர் என்ன அதிரடியான முடிவெடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இரண்டு விஷயங்கள் அவருக்கு முன்னாடி சவாலா இருக்குதுங்க. ஒன்னு பிஎம்சி திட்டம். இந்த பிஎம்சி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே டெல்லியில இருந்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறாங்க டெல்லி பாஜக. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க, பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாஜக பல மாநிலங்கள்ல பிஎம்சி திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுல, ஸோ இந்த எஜுகேஷன் இயர்ல இருந்து வந்து என்ன பண்ணலாம், இந்த பிஎம்சி திட்டத்தை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, பல மாநிலங்கள்ல இந்த பிஎம்சி திட்டத்தை என்ன பண்றாங்க, உள்ள நுழைக்கிறாங்க. குறிப்பா மேற்கு வங்கத்துல இந்த திட்டத்தை அனுமதிக்காம இருந்தாங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி. அதுக்கப்புறம் பாஜக அங்க ஆட்சி அமைந்த உடனேயே பிஎம்சி திட்டத்தை என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்துட்டே இருந்தது, இந்த பிஎம்சி திட்டம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. இதனால ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கட் பண்ணிட்டாங்க. ஒரு டிமாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, பிளாக்மெயில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு கல்வி நிதி கொடுக்குறோம், இல்ல கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்றிய பாஜக ஆணித்தனமா ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுக்கு கொஞ்சமும் அப்போதைய திமுக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, பிடி கொடுக்கவே இல்லை. பரவாயில்லப்பா, நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, இந்த திட்டம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணாங்க, ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அதுக்கப்புறம் இங்க தொடர்ச்சியா கல்விக்கான நிதியை வந்து ஒவ்வொரு கல்வியாண்டு நிதியிலும் மறுக்கப்பட்டுட்டே இருந்தது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இந்த பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிட்டா என்னென்ன விளைவுகள் தமிழ்நாட்டு மாணவர்கள் சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த பிஎம்சி திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தி இங்கிலீஷ் கட்டாயமா இருக்கணும் அப்படின்றாங்க. மாநில மொழி அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் அவங்க முன்வைத்த காரியம் என்ன அப்படின்னு தெரியுமா, தமிழ் இங்கிலீஷ் இருந்துக்கலாம், மூன்றாவதா நீங்க என்ன பண்ணலாம், இந்தியை ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், அது உங்க ஆப்ஷனல் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இது எப்படின்னா மோடி வித்த காட்டுற மாதிரி தான். ஆரம்பத்துல உங்களை உங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மூக்கணாங்கயிரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நம்மள என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வளைப்பாங்க அப்படின்னு தான் திமுக அரசு அப்போ கடுமையா என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. ஸோ அதனால நாங்க பிஎம்சி திட்டம் வேண்டாங்க, இந்திய எங்களுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான், ஒன்னு தமிழ் இன்னொன்னு இங்கிலீஷ், இது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உறுதியா இருந்தாங்க. அப்ப இந்தியா கத்துக்க வேண்டாமா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்லல. இந்தின்றது தேவைப்படுற பட்சத்துல மாணவர்கள் கத்துக்கிட்டோம், ஆனா நீங்க திணிக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல திமுக அரசு ரொம்ப விடாப்பிடியா இருந்தது. அதுக்கப்புறம் இங்க எலெக்ஷன்ல திமுக அரசு இறங்கின உடனேயே ஒன்றிய பாஜக அரசு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாது, உடனே இது இம்ப்ளிமெண்ட் தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க, பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் முதல்வரா விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பான ஏவிபிபி என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த சங்கத்தினர் முதலமைச்சர் விஜய் சந்திச்சு பல கோரிக்கைகள், கிட்டத்தட்ட 17 கோரிக்கைகளை விஜய் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுல பிரதானமா பிஎம்சி திட்டத்தை கடந்த அரசு வந்து என்ன பண்ணல, கொண்டு வரல, நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதை படிச்சு பார்த்த விஜய் அவர்கள் ஒண்ணு முடியும்னு சொல்லியிருக்கணும், இல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா பரிசீலனை பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் விட்டு பிடிக்கிற அளவுக்கு, அதாவது இந்த கேப்ல ஃபுல் பேச்சரா திமுக அரசு வந்து கேப்பே கொடுக்காம இருந்தது இந்த பிஎம்சி திட்டத்துக்கு. இவர் மறுபரிசீலனை செய்யறேன் அப்படின்னு சொன்ன விஷயம், இந்த ஒரு கேப் இருக்குல்ல, இது உள்ள போறதுக்கு இவங்களுக்கு வழிவகை செய்யுது அப்படின்னு தான் சொல்லப்படும். இதை தொடர்ந்து கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருமொழி கொள்கை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு. ஆனா சிஎம் என்ன சொல்றாரு, விஜய் அவர்கள் இதை நான் மறுபரிசீலனை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்ல, ஒரு கல்வி அமைச்சருக்கோ சிஎம்முக்கோ அவங்களுக்கே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. ஏன்னா அவர் பரிசீலனை செய்யறேன் அப்படின்றாரு,
மறுபரிசீலனை செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சாத்தியமான கூறுகள் இருந்தா இது இம்ப்ளிமெண்ட் பண்றேன், சோ அதனால நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சிஎம் விஜய் சொல்றாரு. கல்வி அமைச்சர் உறுதியா நாங்க இருமொழி கொள்கையில இருக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. யாரை நம்ப வச்சு ஏமாத்தி முட்டாளாக்குறாங்க இந்த அரசு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு இருக்கதா செய்யுது. சோ இது ஒரு பாத்தீங்கன்னா பிஎம்சி திட்டத்தை ஒருவேளை விஜய் அவர்கள் ஏத்துக்கொண்டா என்னென்ன விளைவுகள் விஜய் சந்திக்க நேரிடும் அப்படின்றது நம்ம கண் முன்னாடியே பயங்கரமா போயிட்டு இருக்கு. இது ஒரு காலம் இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் மற்ற எந்த கட்சிகள் இருந்தாலும் ஒத்துழைச்சு என்ன பண்ணுவாங்க, இதை விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. இது ஒரு செக் பாயிண்டா அவருக்கு இருக்குது. அடுத்த செக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகதாது அணை கட்டுறது. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்றாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல துணை முதலமைச்சர் இருக்க டி சிவகுமார் அவர் என்ன பண்றாரு, ஒரு வரைவு முறை என்ன பண்றாரு ரெடி பண்ணி மேகதாது அணையை கட்டுறோங்க. இந்த அணையை கட்டுற விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்தவித உரிமை இல்லை அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, இந்த மேகதாது நாட்டு இந்த காவிரி மேலாண்மை குழு இருக்குல்ல, இவங்க கிட்ட ஒரு விரைவு அறிக்கை என்ன பண்றாங்க துணை முதலமைச்சரா இருக்கிற சிவகுமார் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் கூட இங்க இருக்கிற அரசு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு எதிர்வினை கூட ஆற்றாம இருக்கிறாங்க. ஏன்னா இங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்குள்ள இவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை இவர் எதிர்த்து குரல் கொடுத்தா காங்கிரஸ் இவருக்கு செக் பாயிண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா அணைய கற்ற விஷயத்துல டி.கே. சிவகுமார், அதாவது கர்நாடக அரசு ஜெயிச்சிருச்சுன்னா இங்க தமிழ்நாடு அரசு என்ன கை கட்டி வேடிக்கை பார்க்குமா? சோ இதனால விவசாயிகளுக்கு வர வேண்டிய உபரி நீர், அதாவது காவிரி நீர் உபரி நீர் நம்மளுக்கு வருதுல, அந்த நீர் தடுக்கப்படும். இந்த மேகதாது அணையை கட்டிட்டா நமக்கு வர வேண்டிய உபரி நீர்கள்லாம் வராம போயிடும். இதனால விவசாயிகள் பெருசா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதுல தமிழ்நாடு அரசு, அதாவது விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு காங்கிரஸ் இங்க கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுருக்கிறாங்க. ஒருவேளை இதை எதிர்த்து செயல்பட போறாரா, இல்ல காங்கிரஸ் உதவி நமக்கு தேவை, அவங்க பிச்சுக்கிட்டு போயிட போறாங்க அப்படின்றதுனால விட்டு கொடுக்க போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. சோ ஆக மொத்த விஜய்க்கு சுத்திரும் ஒரு செக் பாயிண்ட் தான் இருக்கு. பிரதானமா இந்த பிஎம்சி திட்டமும் மேகதாது அணை கட்ட விஷயமும் விஜய்க்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. இந்த சவால்களை விஜய் அவர்கள் எப்படி மேற்கொள்ள போகிறார்? ஒரு பக்கம் கர்நாடகா, இன்னொரு பக்கம் டெல்லி பயங்கரமா என்ன பண்றாங்க, புஷ் பண்ணி இருக்கிறாங்க விஜய் அவர்களை. இந்த பிரஷர்ல இருந்து விஜய் எப்படி வெளியே வந்து இதை சமாளிக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு பிரதான விஷயமா இருக்குது. இதை பத்தின கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.